வணக்கம் மக்களே. இந்த செஷனில் நாம் 10 மினிட்ஸில் ஒரு வெப்சைட்டை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப்சைட் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் 3 விஷயம் பண்ணியிருக்கணும். முதல் விஷயம், ஒரு டொமைனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். மூணாவது விஷயம், வேர்ட்ப்ரெஸ்ஸை உங்கள் ஹோஸ்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கணும். இது மூணும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம். டென் மினிட்ஸில் ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் 3 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆஸ்ட்ராங்கிற தீமையும் ப்ளக்கினையும் உங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப், சி டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போயிட்டு டெமோ கான்டென்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக டெமோ கான்டென்ட்டை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா எலமெண்ட்டரை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் நம்மளோட கான்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த வீடியோவில் நாம் 10 மினிட்ஸில் ஒரு வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒரு டிஃபால்ட் தீமில் இருக்கிற சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக இதோட டேஷ்போர்ட்குள்ளே போய் தான் நாம் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டேஷ்போர்ட்குள்ளே போய்க்கலாம். ஸோ நான் வந்து டேஷ்போர்ட்குள்ளே வந்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நாம் ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு அப்பியரன்ஸ் தீம்ஸ்குள்ளே போயிடுங்க. இப்போது ஆட் நியூ கொடுத்து புதுசாக நாம் ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற சர்ச் தீம் அப்படின்ற பாரில் ஆஸ்ட்ரா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த தீம். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு ப்ளக்கின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கீழே போயிட்டு ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ப்ளக்கின்ஸ் விண்டோ வரும். இதில் போயிட்டு ஆஸ்ட்ரா அப்படின்ற ப்ளக்கினை சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் எலமெண்டர் கியூட்டன்பர்க் இருக்கு இல்லையா, இந்த ப்ளக்கின் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளக்கினையும் இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளக்கின் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா உங்கள் ப்ளக்கின்ஸ் விண்டோக்குள்ளே போயிட்டு ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் கீழே சி லைப்ரரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற கியூட்டன்பர்க், எலமெண்டர் இது எல்லாமே பேஜ் பில்டர்ஸ். நாம் எலமெண்டர் அப்படிங்கிற பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி தான் இந்த சைட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எலமெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எலமெண்டரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ். இதில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கிற டிசைன்ஸை தான் நாம் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்கிறோம். இதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டெமோவை இம்போர்ட் பண்ணி நம்ம கான்டென்ட்டை மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு இதில் இந்த போர்ட்ஃபோலியோ அண்ட் சிவிங்கிற டெமோ பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்குது. நீங்கள் இம்போர்ட் கம்ப்ளீட் சைட்னு கொடுத்தீங்கன்னா இந்த எல்லா பேஜஸும் உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். இதில் எலமெண்டர் அப்படின்ற பேஜ் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கனால நாம் முதல்ல எலமெண்டர் ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் டெமோ இம்போர்ட் பண்ணும்போதே அந்த எலமெண்டர்ன்ற ப்ளக்கினை ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெமோ கண்டென்ட்டை அது இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வியூ சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சைட்டு இந்த மாதிரி வரும். ஒருவேளை டிஸ்பிளே ஆகலைன்னா நீங்கள் ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட டெமோ கான்டென்ட் இம்போர்ட் ஆகிடுச்சு.
இப்போது இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எடிட் வித் எலமெண்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தான் நாம் வெப்சைட்டை நாம் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கான்டென்ட்டை டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட கான்டென்ட்டை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்னோடய இமெயில் அட்ரஸை நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஆல்சோ ஒரு ஃபோன் நம்பர். இந்த டெக்ஸ்ட்டோட கலர் அண்ட் சைஸ் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டைல்ஸ்குள்ளே போங்க. இதில் ஐக்கன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஐக்கனோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த கலர் கோடு உங்களுக்கு தெரியும்னா அந்த கலர் கோட் பாக்ஸில் அந்த கலரை நீங்கள் கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் கலர் ஆப்ஷனுக்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை கூட நம்மளால் மாற்ற முடியும். நான் ஏரியல் அப்படின்ற ஃபாண்ட் ஸ்டைல் வைக்கிறேன். எல்லாமே அப்பர் கேஸில் இருக்குது, நான் லோயர் கேஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு ஃபாண்ட் ஆர் ஒரு ஸ்டைல்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டைல்ஸ் அப்படின்ற டேபுக்குள்ளே போய் தான் பண்ணணும். அடுத்ததாக இந்த ஐக்கன் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, ஸோ நான் ஐக்கனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனில் பாதி நம்ம பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜஸ்குள்ளே போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எங்கே இமேஜை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை லொக்கேட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் உங்கள் வெப்சைட்டுக்கு அப்லோட் ஆகிடும். அடுத்து இன்சர்ட் ஃபைல் கொடுத்து அதை உங்கள் வெப்பேஜ்க்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்படி தான் நாம் இமேஜை உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். இந்த செக்ஷனை நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டோம். இதே போல் தான் அடுத்தடுத்த செக்ஷனில் இருக்கிற டிசைன்ஸையும் நம்ம கான்டென்ட்டை மட்டும் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா செக்ஷனையுமே அதில் இருக்கிற கான்டென்ட்டை மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த கான்டென்ட்டெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் அப்டேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இப்போ நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே அப்ளை ஆகிடும். அடுத்ததாக நாம் இந்த ஹெட்டர் செக்ஷனையும் அப்புறம் இந்த ஃபூட்டர் செக்ஷனையும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நாம் முதல்ல நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். இந்த டேஷ்போர்டில் அப்பியரன்ஸ்குள்ளே தீம்ஸ்க்கு கீழே கஸ்டமைஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமைஸ் செக்ஷனில் ஹெட்டர் செக்ஷன் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைட் டைட்டிலில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைட்டோட டைட்டிலை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த லோகோவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போதைக்கு எனக்கு லோகோ எதுவும் இல்லை, அதனால இந்த லோகோவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட லோகோ இருந்ததுன்னா சேஞ்ச் லோகோ கொடுத்து உங்கள் லோகோவை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம்.
இதே போல் தான் இந்த நேவிகேஷன் பாரில் இருக்கிற மெனியூஸையும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எடிட்டிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் மேலே இருக்கிற பப்ளிஷ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே சேவ் ஆகிடும். கடைசியாக ஃபூட்டர் செக்ஷனை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இதில் 3 காலம் இருக்குது. வேணும்னா 4 காலமோ இல்லை 5 காலமோ நாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு விட்ஜெட்டை ஆட் பண்ணலாம். பட் எனக்கு 3 காலம்ஸே போதும், அதனால நான் 3 என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அங்கே ஒரு கான்டென்ட் இருக்குது, அதை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ நான் என்னோடய கான்டென்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக என்னோடய ஃபூட்டர் செக்ஷனில் இருக்கிற இந்த காப்பிரைட் செக்ஷனை நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிற டிஃபால்ட் கான்டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஓன் கான்டென்ட்டை என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதில் டபுள் கிளிக் பண்ணி ஆர் Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கான்டென்ட்டை என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக பப்ளிஷ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இப்போ க்ரியேட் பண்ண ஒரு எடிட் பண்ண எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு வியூ சைட் கொடுத்து சைட்டை நான் வியூ பண்ணி பார்க்குறேன். நாம் பண்ண எல்லா சேஞ்சஸும் இப்போ நம்ம பேஜில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்படி தான் டெமோ கான்டென்ட்டை இம்போர்ட் பண்ணி ஷார்ட் டைமில் நம்மளால் ஒரு வெப்சைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெப்சைட் டிசைனிங்கை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். நான் ஒரு 7 days ஆன்லைன் லைவ் வெப்சைட் டிசைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த லிங்க்கை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம்.